சில செய்திகளை நாங்கள் படிக்கிற நேரத்தில் எமது சிந்தனைகளிலே சில சந்தேகங்கள் அப்படி தொக்கிரும். ஆனால் நாங்கள் அதை பல காரணங்களால் கேட்க மாட்டோம். பல காரணங்களால் நாங்கள் அதை திருப்பி ஒரு விளக்கம் கேட்க மாட்டோம். ஒன்றில் அந்த உரை நிகழ்த்தக்கூடியவர், அந்த விஷயத்தை விளக்கப்படுத்தக்கூடியவர் நம்ம கேட்டால் கோவப்படுவார், விளங்கப்படுத்த மாட்டார் என்றது காரணமாகவும் என்ன செய்யும் இருக்கலாம். இன்னொன்று என்ன காரணம் என்று சொன்னால், இது கேட்டால் ஒரு குஃப்ருண்ட் ஆகிருமோ, இது ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு சந்தேகம் வரும், இதை கேட்டால் நம்ம குர்ஆனை சுன்னாவை எதிர்த்து கேட்குற மாதிரி ஆகிருமோ, நாங்கள் ஒரு தவறான அதாவது சிந்தனை எங்களிடத்தில் இருக்கிறது என்பது போன்று ஆகிவிடுமோ என்பதனாலே நம்ம என்ன செய்வோம், சில விஷயங்களை கேட்காமல் இருப்போம். நிறைய விஷயங்கள் அப்படி வரும், ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், கேட்காமல் இருப்போம். அப்படி கேட்காமல் இருப்பது ஒரு 25% இடங்களில் தான் பெரும்பாலும் சரியாக இருக்கும். 25% இடங்களில் தான் பெரும்பாலும் சரியாக இருக்கும். சரியாக இருக்கும்னு சொன்னால் அதை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இடங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா மனிதன் உள்ளத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள், சந்தேகமான எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது. உள்ளத்தில் சந்தேகங்கள் எல்லா விஷயங்களையும் தோன்றும். ஒரு அறிஞரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, சஹீஹுல் புகாரியை இமாம் புகாரி தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. சஹீஹுல் புகாரியை இமாம் புகாரி தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடாத கேள்வி. ஏன் கேட்கக்கூடாத கேள்வி என்று சொன்னால், அவருடைய அடுத்த பதில் என்ன, புகாரி இமாம் எழுதுறதுக்கு ஆதாரம் இல்லாதனால தான் இந்த டோட்டல் சமுதாயம் 150 கோடி முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, புகாரி இமாம் எழுதின நம்பிட்டு வராங்களா? இல்லையே. சிம்பிளாக என்ன முடிவெடுக்கலாம்னா, நிச்சயமாக ஆதாரம் இருக்கும். அது எப்படி கேட்கணும், இந்த புகாரியை சஹீஹுல் புகாரியை இமாம் புகாரி தான் எழுதினார் என்பதை எப்படியெல்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க, இது கேள்வி. சஹீஹுல் புகாரியை இமாம் புகாரி தான் எழுதினார் என்பதை எப்படியெல்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க, அதில் ஒரு 4 வழி எங்களுக்கு என்னது சொல்ல முடியுமா என்றால் அது சந்தேகம் அல்ல. நாங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய கேள்வி, சந்தேகம் கிடையாது. இமாம் புகாரி தான் சஹீஹுல் புகாரியை எழுதினார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்பது என்னது, இது சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பிலான கேள்வி. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு அழகான ஒரு பதில். அது நாங்கள் பொதுவாக எல்லா சந்தேகங்களுக்கும் அது ஒரு முன்னுரையாக அமைய வேண்டும் என்பதுக்காக அந்த பதிலை சொல்கிறேன். பொதுவாக சந்தேகத்தை ஏற்படுத்தல், தஷ்கீக், சந்தேகத்தை உண்டாக்கி கொள்ளல், ஐயத்தை எமது உள்ளத்திலே ஏற்படுத்தி கொள்வதை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சாத்தியம். எந்த விடயம் விடாமல் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் அது சாத்தியம். இதை நம்ம முதலாக விளங்கிக்கொள்ளணும். எதெல்லாம் 100க்கு 100% எங்களோட உள்மனது ஆழ்மனது பிறந்த காலத்திலிருந்து உறுதியாக நம்புகிறதோ அதில் கூட நம்மளுக்கு சந்தேகத்தை என்ன செய்யலாம், உண்டாக்கலாம். யாரும் உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சந்தேகமாக என்ன செய்யலாம், கேள்விக்குறிகளை உண்டாக்கலாம். அதனால் சந்தேகத்தை ஏற்படுத்துவதே எங்களோட உள்ளத்தில் அது நியாயமான கேள்வி என்கின்ற எண்ணத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்படுத்திடக்கூடாது. இது முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த உலகத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துதல் என்பது உறுதியற்ற விஷயங்களை மட்டுமல்ல, அல்லது சாதாரணமான உறுதியான விஷயங்களை மட்டுமல்ல, மிக உறுதியாக நம்ம காலாகாலமாக ஆழ் மனதில் நம்பி வரக்கூடிய விஷயங்களே என்ன செய்யலாம், சந்தேகத்தை உண்டாக்கலாம். அப்போ சந்தேகம் என்பது உருவாகிவிட்டாலே அதோட அர்த்தம் அது நியாயமான கேள்வி என்பது அர்த்தம் அல்ல. சந்தேகம் என்பது உள்ளத்தில் உண்டாகிவிட்டாலேயே இது நியாயமான கேள்வி என்கின்ற உணர்வு எங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தேகம் வந்துட்டாலே நியாயமான கேள்வி என்ன செய்து, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே என்ன மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படி இல்லை. சில விஷயங்களில் சந்தேகங்கள் உண்டாகும், சில விஷயங்களை மனிதன்ட்ட இன்னொரு புறை கேள்வி வரும். அந்த மாதிரி இடங்களில் மனிதன் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னால் அதை புறக்கணிச்சு நடந்து கொள்ளணும். அதை என்ன செய்யணும், தட்டி நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவரை நீங்கள் எல்லா சந்தேகங்களையும் உங்களோட மனதுக்கு உருவாக்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் பாதிப்பு அடைய போகிறது நாங்கள் தான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில மனிதர்கள் இன்றைய இந்த உலகத்திலேயே இந்த லொஜிக்கலான கேள்விகளை கேட்டு 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 சந்தேக உணர்வுகளை வளர்த்து வளர்த்து எந்த அளவுக்கு அவங்களோட ஆர்கியூமெண்ட் போயிட்டேன்னா, நான் இருக்கிறேனா என்று கேள்வி எழுப்புற அளவுக்கு ஆரம்பிச்சிச்சு. எப்படி இன்னொருத்தன் இருக்கிறானாண்டல்ல, அவரே தனது நான் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறேனா என்கின்ற கேள்வியை உருவாக்குற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு அவருடைய அந்த இது போயிட்டு கடைசியில் தனது இருப்பையே சந்தேக குறிக்கிற அளவுக்கு. ஏன்னா தன்னை கூட சந்தேகப்படுத்தலாம், தன்னை கூட என்ன செய்யலாம், சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நம்ம என்ன செய்யலாம், டெவலப் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு என்ன செய்து விட்டது, அவருடைய நிலைமை போய்விட்டது. நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன் கேள்வி, சரியா கேள்வி. எனவே நீங்கள் நம்ம மனதில் பதிய வச்சுக்கொள்ளணும், ஒரு 25% ஒரு 30% கேள்விகள் இருக்கின்றன.
நம்ம அதுக்கு உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, அனுமதியே கொடுக்கக்கூடாது. அந்த கேள்வி வந்தால் நாங்களே பதிலை உருவாக்கி அதை அடக்கிடணும். அதுக்கெல்லாம் நீங்கள் திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரிலையும் நம்பிக்கை வராது, யாரிலையும் சந்தோஷம் வராது, யாரிலையும் உறுதி இருக்காது, எந்த தகவலையும் நம்பிக்கை இருக்காது. அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஆனால் ஒரு 70% ஒரு 75% கேள்விகள் இருக்கின்றன, நம்ம கேட்டு விளங்கிக்கொள்ளணும். அதை இவர் என்ன நினைப்பாரோ, அவர் என்ன விளக்கம் சொல்லுவாரோ என்கின்ற இடத்துக்கு நம்ம வைக்கக்கூடாது. அதே போல அதாவது இந்த விஷயம் குஃப்ராகிருமோ, நம்ம தவறாகிருமோ என்கின்றது போன்ற சிந்தனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த நம்பிக்கைகளை ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, நம்பிக்கைகளை தெளிவுக்காக வேண்டி கேட்கிறது. ஆனால் கேட்கின்ற பாணி நிராகரிக்கிற பாணியில் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம தெரியாமல் இருக்கிறோம் என்கின்ற பாணியில் தான் என்ன செய்யணும், கேட்கணும். நிராகரிக்கிற பாணியில் கேட்கிறதாக இருந்தால் அது எப்போ கேட்கணும், அந்த துறை சம்பந்தமான ஆழமான அறிவு இருந்து, நிறைய வாசிப்பு இருந்து, நிறைய தேடல் இருந்து, ஒரு முடிவில் நீங்கள் இருந்து கேட்கலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு புதிய விஷயம் நம்மளுக்கு தெரிய வருகிற நம்ம நிராகரிக்கிற பாணியில் கேட்காமல் சந்தேகப்படுற பாணியில் இது என்ன விளக்கம் எப்படின்னு என்ன செய்யலாம், நம்ம கேட்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லா சந்தேகங்களுக்கும் மனதில் என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் எல்லா விஷயங்களும் சந்தேகப்படுவது எனது சாத்தியமானது. ஒரு விஷயம் விடாமல் எல்லாத்துலையும் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். ஒன்றில் இன்னொத்தையும் ஏற்படுத்தலாம், அல்லது நீங்களே உங்களுக்கு என்ன செய்யலாம், சந்தேகத்தை ஏற்படுத்தணும் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உருவாக்கிடலாம். இப்படி அனுமதிச்சிங்கன்னு சொன்னால் உலகத்தில் நம்புவதற்கு எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம், சந்தேகமான சில விஷயங்கள் இருக்கின்றன, ஒரு 70-80% விஷயங்கள், அது உங்களுக்கே நியாயமான கேட்கணும் அப்படின்னு தோன்றும். அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தட்டி விடாமல் நம்ம தைரியமாக மனம் துறந்து கேட்கிற நேரத்தில் தான், ஐயப்பாடு என்ற அடிப்படையில் கேட்கிற நேரத்தில் தான் நம்மளுக்கு தெளிவு வரும். இது போன்ற எத்தனையோ செய்திகள் நம்ம குர்ஆன் சுன்னா ரீதியாக என்ன செஞ்சிருக்கும், குர்ஆனில் படிச்சிருப்போம், கேட்க மாட்டோம். ஹதீஸில் படிச்சிருப்போம், கேட்க மாட்டோம், பேசாமல் போய்கொண்டே இருப்போம். ஆனால் சந்தேகங்கள் என்ன செய்ய நம்மகிட்ட இருந்து கொண்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு 5-6 உதாரணங்களை நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விளங்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு. அதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் மற்ற விஷயங்களுக்கு அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக என்ன செய்யும், அமையும், ஒரு திறவுகோலாக என்ன செய்யும், அமையும் என்கின்ற அடிப்படையில் அந்த சில விஷயங்களை இந்த இடத்துல நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணம், அந்த விஷயத்துக்கெல்லாம் வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு நபி தோழர் திறந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த மாதிரி கேள்வியை நம்ம நிறைய பேர் கேட்காமலே இருப்போம். அது ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் இந்த விஷயத்துக்கு எடுக்கலாம். இது சஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சிலர் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு சில சிந்தனைகள் வருகின்றன, சில கற்பனைகள் வருகின்றன, ஆனால் அதை பேசுகிறத நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கல. பேசுவதை நம்ம நினச்சி கூட பார்க்கல, அது பேசவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனை நிறைய மனசில் என்ன செய்யுது, வருகிறது. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு என்ன செய்கிறது, வருகிறது என்றாங்க. இப்போ உதாரணமாக எல்லா மனிதருடைய உள்ளத்திலையும் வரக்கூடிய சிந்தனை அது வரக்கூடாது, அந்த சிந்தனை வருதுன்றாங்க. இது இப்போ சஹாபாக்கள் கேட்கக்கூடிய அந்த சந்தேகம் நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னனே, விளக்கம் கேட்கக்கூடாதுன்னு, அந்த மாதிரியான ஒரு 20-25 விதமான சந்தேகத்தை ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சந்தேகம்னு சொல்லலை, அந்த மாதிரி சந்தேகங்கள் வருகின்றனவே என்றாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட. சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்கல, ஏன்னா அந்த மாதிரி சந்தேகம் விளக்கமே கேட்கக்கூடாது, கேட்காமலே நம்ம முடிவில் இருக்கணும். ஆனால் அதான் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, வாய் பேச கூசுது, ஆனால் நிறைய சந்தேகம் என்ன செய்யுது, எங்களுக்கு வருது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்ல வந்தது என்ன, கேள்வியில் அவங்க சொல்கிறாங்க, இப்படி கேட்டு எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ் இருக்கிறானா, இந்த மாதிரி இருக்குதா, இது போன்ற சந்தேகங்கள் இருக்குது. இந்த மாதிரியான சந்தேகங்கள் எங்களுக்கு வாய் கூசுது சொல்லுவதற்கு. ஆனால் உள்ளத்தில் தேவையில்லாமல் அது வந்துட்டு போகுது, நம்ம நினைக்கக்கூட இல்லை, அதை ஒதுக்கி தான் வச்சுக்கிறோம். ஆனால் அப்படி வருது அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அகது வஜத்துமூஹுன்றாங்க, உங்களுக்கு அந்த உணர்வு வருதா, வாயால் இது சொல்லக்கூடாத ஒரு விஷயம், மோசமான ஒரு கற்பனை, இப்படி வரக்கூடாதே, இந்த உணர்வு உங்களுக்கு வருதான்னு கேட்டாங்க. அதுக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே ஆமன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக்க சரிஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதான் உங்களிடத்தில் ஈமான் சரியாக இருப்பதற்கான ஆதாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இதை சஹாபாக்கள் வெளிப்படையாக கேட்கலைடா, இந்த சந்தேகத்தை சஹாபாக்கள் சொல்லலைன்னா இந்த பதில் வந்திருக்குமா? அப்போ அவர்கள் பட்ட அந்த சந்தேகம் என்பது விளக்கம் கேட்கிற சந்தேகம் அல்ல, அல்லாஹ் இருக்கிறானா என்பதை நிரூபியுங்கள், அல்லது நீங்க தூதர் தானா என்று நிரூபியுங்கள், அல்லது என்னது சும்மா தேவையில்லாத சந்தேகங்கள் இருக்குது, இது அல்லாஹ்வுடைய வேதம் தானா நிரூபியுங்கள். இந்த மாதிரி சந்தேகம், அதாவது கேட்கக்கூடிய சந்தேகம், அதெல்லாம் விளக்கம் கேட்கிற சந்தேகம் அல்ல.
அப்படி விளக்கம் கேட்கிற நிலைமையில இருந்தால் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல வெளியே போயிடணும். இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் அங்கிருந்து கேட்டுட்டு இங்கே வா. இங்கே வந்திக்கிறதே நம்ம அப்படியே இல்லை, எல்லாம் உறுதியோடு வந்திக்கிறோம். ஆனால் அந்த எண்ணங்கள் வருதுன்றாங்க சஹாபாக்கள். என்ன சொல்றாங்க? அந்த மாதிரியான சிந்தனைகள் கற்பனைகள் எனக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை ரசூலுல்லாஹ்கிட்ட வெளிப்படையாக கேட்டார்கள் அவர்கள். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? அந்த என்னென்ன கேள்வி ஒவ்வொன்றாக சொல்லுங்கள்னு சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் அப்படி பதில் சொல்ல இயலாது உலகத்தில். அப்படி உலகத்தில் யாருக்கும் பதில் சொல்ல இயலாது. என்ன கேள்வின்னு சொல்லலாம் ரசூலுல்லாஹ். அந்த உணர்வு உங்களுக்கு வருதா? இது கேட்கக்கூடாத கேள்வி, வாய் கூசுற கேள்வி, இப்படி வரக்கூடாது என்ற உணர்வு வருதான்னு கேட்டாங்க. வருதுன்னு சொன்னாங்க. ஸாக்க ஸரீஹுல் ஈமான், அதான் தெளிவான ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் செய்கிறாங்க. எப்படி நமது உள்ளத்தில் வரக்கூடிய ஐயங்களை நாங்கள் என்ன செய்யணும், மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னொரு ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, ஷைத்தான் உங்களுக்கு கேள்விகளை தூண்டிக்கொண்டே இருப்பான். இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. ஷைத்தான் செய்திகளை உங்களுக்கு தூண்டிக்கொண்டே இருப்பான். எப்படி தூண்டிக்கொண்டே இருப்பான்? மனிதனை யார் படைச்சான்? அல்லாஹ். அல்லாஹ்வை யார் படைச்சான்? இப்படியான கேள்வி உங்களுக்கு வரும். வந்தா நீங்க என்ன செய்யணும்? பெரிய அறிவுபூர்வ ஆய்வாளர் மாதிரி அதுக்குரிய பதிலை தேடி போங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. அதுக்கு அங்கெல்லாம் நீ போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது தெரியுமா? இது அறிவுக்கான தடை அல்ல, உலகத்துல தான் விதி. நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்கன்னா, இது இஸ்லாம் அறிவுக்கான தடை போடுற மாதிரி நினைக்கிறாங்க. அறிவுக்கான தடை அல்ல. சில முசல்லமாத்துகள் இருக்கு. முசல்லமாத்துகள் என்று சொன்னால் இந்த அதாவது முடிந்த முடிவுகள் என்று சொல்றது. அதுல திருப்பி ஐயப்பாடுகள் என்ன செய்யக்கூடாது, எழுப்பிக்கின்ற நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்றதுக்கான ஆதாரங்கள். அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அந்த மாதிரி வந்தால் நீங்க என்ன சொல்லுங்க, அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற வார்த்தையை சொல்லி ஷைத்தானை விட்டு என்ன செஞ்சிருங்க, தூரமாக இருங்க. உங்களுக்கு அந்த சிந்தனை என்ன செஞ்சிடும், போய்விடும். ஏன்னா மனிதன் 199% நம்பிக்கை அடைப்பெல்லாம் செயல்பட்டு கண்டிருப்பான். இந்த மாதிரி சந்தேகங்கள் அவன் இல்லாமல் ஆக்கிறோம். இப்போ உதாரணமாக சந்தேகத்தை எல்லாத்திலையும் ஏற்படுத்தலாம் சொல்றேன் தானே, அதுக்கு நான் ஒரு 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஏற்படுத்துறேன்னு நினைச்சிடக்கூடாது, சரியா? உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். இப்போ உதாரணமாக சில வீடுகளை நம்ம பார்க்குறோம். இவர் எனது தாய், இவர் எனது தந்தை, இப்படி தான் அந்த புள்ள அந்த வீட்டிலே வளர்ந்துருக்கும். ஆனால் ஒரு 10-12 வயசில் அம்மா அப்பா அழைச்சி சொல்லுவாங்க, நான் என்னது உண்மையிலே உன்னோட தாய் அல்ல, உண்மையிலே உனது தந்தை அல்ல, உன்னை இந்த இடத்துலையும் நம்ம எடுத்து என்ன செஞ்சோம், வளர்த்தோம். அப்படி என்ற பின்னால அவன் பெரிய பிரச்சனைக்காக அழுது வீடுகள் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டிக்கிறோம். கண்ணீர் வடித்து அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் போகிற ஒரு சூழல் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா தந்தை தாயிலும் சந்தேகத்தை ஏற்படுத்தலாமா? இல்லதா? ஈஸியாக ஏற்படுத்தலாம், சரியா? நம்ம யாரை தாயை நம்புகிறோமோ, யாரை தந்தையை நம்புகிறோமோ அந்த வீட்டில் என்ன செய்யலாம், சந்தேகம் ஏற்படுத்திடலாம். எப்படி? இதுதான் தாய் தந்தையை நீ பார்த்தியா, பேர்த் சர்டிஃபிகேட் தானே ஆதாரம் உனக்கு, நீ என்னது இந்த தாய் தந்தைக்கு பிறந்ததுக்கு இதான உனக்கு ஆதாரம். வளர்ப்பு தாய் தந்தைக்கே பேர்த் சர்டிஃபிகேட் என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படியே ஒருத்தனுக்கு உணர்வை ஊட்டி டெவலப் பண்ணி போய் இன்னும் ஏற்படுத்தலாம். நீங்கள் நினைக்கிற சும்மா சாதாரண ஏற்படுத்தல, டெவலப் பண்ணிட்டு போய் நீ பாரு, 4 பிள்ளைகளோட நடந்து கொள்ற மாதிரி உன்னோட நடந்து கொள்ற மாதிரியும் பாரு. இப்படி ஒரு 2வது கேள்வியை உண்டாக்கி 5, 10, 15 உருவாக்கி, அதே போல 16வதாக இன்னொரு செய்தியை போட்டு, என்ன இப்படி ஒரு சம்பவம் வீட்டில் நடந்தது தெரியுமா, 11 வயசுல இது பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா, அப்படின்னு ஒரு 10 உதாரணம் காட்டினா அவனை எங்கே கொண்டு போயிடலாம். அப்படி அபிவிருத்தி அடைய செஞ்சு அவனை தாய் தந்தை இல்லை என்று சந்தேகப்படுறதுக்கு கொண்டு போயிடலாம். அவன் மனிதன் முதலாவது இதை தட்டிடணும். பெரிய அறிவாளி மாதிரி அதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளுக்கு எடுத்துடக்கூடாது. ஆனால் இது நம்மகிட்ட அந்த பழக்கம் சில பொழுதுகளில் எல்லா விஷயங்களையும் சந்தேகத்தை உள்ளத்திற்குள் வரவேற்கக்கூடிய பழக்கம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்மளை விடவே கூடாது. ஒரு 25-30 விதமான சந்தேகங்கள் மனித வாழ்க்கையில் கேட்கப்படக்கூடாத விஷயம், நம்பிக்கை அடிப்படையில் வாழ்க்கை போய்கொண்டிருக்க வேண்டிய விஷயங்கள். அதில் நம்ம விட்டோமா நமது வாழ்க்கையில் நிம்மதியெல்லாம் போகும். சரியான விஷயங்கள் எது என்கின்ற அந்த அடிப்படை இருக்கிறது, நம்பக்கூடிய அடிப்படைகள், அதை விட்டு நம்ம தூரமாகிடுவோம். அதை விட்டு கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், தூரமாகி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தார்கள். அதே நேரம் நான் இப்போ எடுக்கப்படுற பகுதி அதல்ல, இது வேறொரு பகுதி. தலைப்பு என்னன்னு சொன்னால், நம்ம சில விஷயங்கள் சந்தேகம் உண்டாகும், கேள்விகள் உண்டாகும், மாற்று சிந்தனைகள் உண்டாகும், தைரியமாக கேட்க பழக வேண்டும். ஒரு 30% இருக்குது, சந்தேகத்தை எலவு பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு 70% இருக்கிறது, தைரியமாக கேட்கணும். இதானா விளக்கம், இதானா, இது எப்படி பிரிச்சறிகிறது, உங்களுக்கே அது விளங்கு. உங்களுக்கு என்ன செய்யும், திமிரு கேள்வி என்ன செய்யும், உங்களுக்கே விளங்கு. அது கேட்கக்கூடாத கேள்வி வேண்டாம்.
சில கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு விளங்க, ஆனால் நம்ம கேட்காமிக்கிறோம். குஃபுரு அது இதுன்னு சிந்தனையால் நம்ம கேட்காமிக்கிறோம். அந்த அந்த அச்சமும் நியாயமானது, குஃபுர் என்கின்ற அச்சமும் நியாயமானது. அதனால தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட அதை ஒட்டுமொத்தமாக வச்சு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா அக்கது வஜத்துமுஹு, அந்த சந்தேக உணர்வு உங்களுக்கு வருகிறதா, இந்த மாதிரி சந்தேக உணர்வு என்கின்ற எண்ணம் வருகிறதா, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதான் சரீஹுல் ஈமான், ஈமான்லேயே தெளிவானது என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எப்படி ஒரு பணிவான ஒரு விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே வருகிறது, ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா, இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு என்று யார் கேட்கிறாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். இந்த வசனத்தை வச்ச உடனேயே ஷைத்தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் போடுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகப்பட்டு தான் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி, என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகப்படுறாரு, சந்தேகப்படலாம் ஒரு நபியே, என்ன இப்படி இருக்குது, அது குர்ஆன் வசனமாக இருக்குமான்னு என்ன செஞ்சிடும், ஷைத்தான் கொண்டு போயிடும் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவான், கொண்டு போயிடுவான். ஆனால் அல்லாஹு தாலா கேட்குறான், அவலம் துமின், நீ ஈமான் கொள்ளலையான்னு கேட்குறான் அல்லாஹு தாலா. யாரை பார்த்து கேட்குறா? அவலம் துமின் என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் யாரை பார்த்து கேட்டான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. எங்களை பார்த்துல நபியை பார்த்து கேட்குறான், அவலம் துமின். அதுக்கு என்ன சொன்னாரு? இல்லை, பலா லியத்மா இன்ன கல்வி, என் இதயம் சாந்தி பெறுவதற்கா. இத்மினான், இதய சாந்தி என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. இதய சாந்தி என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் 100க்கு 100 நம்பிக்கை இருக்கும், ஆனால் அதுக்கான ஒரு செயல்பாடு நடந்தால் என்ன செய்யும்? உள்ளம் சாந்தி அடையும். உங்களுக்கு ஒருவர் மீது இவர் எனக்கு முரண்பட மாட்டார், மாற்று கருத்து சொல்ல மாட்டார், என்னோட நல்லா தான் இருப்பார், என்னை பற்றி குறை சொல்ல மாட்டாருன்னு ஒருவரை பற்றி நம்பிக்கை. ஆனால் உங்களுக்கு இதயம் எப்போ சாந்தி அடையும்? இதயம் உள்ள ரீதியாக எப்போ சாந்தி அடையும்? அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அவர் அப்படி சொல்ற வரலன்ற உறுதி உங்களுக்கு வந்ததுன்னு வைங்க, இதய சாந்தி அடையும். அதுக்காக நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஹ்னு அஹக்கு பிஷ்ஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட சந்தேகப்படுவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நஹ்னு அஹக்கு பிஷ்ஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரே அந்த கேள்வி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட கேட்பதற்கு நாங்க தகுதி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நீங்க இப்ராஹிமை ஓவர்டேக் பண்ணி சிந்தனை பண்ண வேண்டாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டீங்களா அப்படி யோசிக்காம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே அப்படி கேட்டாருன்னா எங்களுக்கு அப்படி என்ன செய்யும், கேட்கிற உணர்வு தோன்றும், இப்படி யோசிங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்படி சிந்திக்கணும் ரசூலுல்லாஹ் வழி சொல்லி கொடுக்குறாங்க. இப்படிதான் நீங்க என்ன செய்யணும், சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கேட்டார் என்றால் எங்களுக்கு அந்த கேட்கிற உணர்வு என்ன செய்யும், வரும் என்கின்ற உணர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன, கேட்டுத்தான் உறுதிப்படுத்திக் கொள்ளும் என்பதற்கு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் சிந்தனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதே சாதிக்காக கேட்ட மாதிரி எங்களுக்கு அந்த சிந்தனை என்ன செய்யும், வரும் என்கின்ற ஒரு பணிவான உணர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஏற்படுத்துகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சந்தேகங்களை நிர்வகிக்கிறது, ஐயங்களை நிர்வகித்தல், கேள்விகள் உருவாகுவதை நிர்வகிக்கிறது என்றது மிக முக்கியமாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அழகான முறையில் கொண்டு போவதற்கான ஒரு வழி புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அமைப்பில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை கேட்க வேண்டும் என்று சந்தேகங்கள் மனதிலே பதிந்து விட்ட சில செய்திகள் இருக்கும். சந்தேகங்கள் நம்ம கேட்காம அதை விட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் கேட்போம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு கொண்டு போய்கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட செய்திகளில் ஒரு சில செய்திகள் சில பொழுதுகள் அதோட கவனத்துக்கு நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம். சில பொழுதுகள் நம்மட கவனத்துக்கு வராமல் பொது கவனத்தில் அது இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களையும் சில மாற்று விளக்கங்கள் கொடுக்கப்படக்கூடிய சில விஷயங்களை நான் இந்த இடத்துல என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று